Good morning students. CSIR net July 2024 on the question தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம். Define f from R to R by f of x is equal to x into modulus of x. Then which of the following statements are true அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, fன்னு ஒரு ஃபங்க்ஷன் ரியல் நம்பர்ஸ்லேருந்து ரியல் நம்பர்ஸுக்கு டிஃபைன் பண்ணுறாங்க. எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா f of x is equal to x into modulus of x இப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இந்த ஆப்ஷனில் எந்தெந்த ஆப்ஷன்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் f is continuous on R. Second option is f is differentiable on R. Third option is f is differentiable only at 0. Last option is f is not differentiable at 0. இதுக்கான சொல்யூஷன் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். நமக்கு என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, f of x is equal to x into modulus of x. இதனுடைய நேச்சர் தான் கேட்குறாங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம டேரெக்டாக நம்ம பார்த்த உடனே இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. அதாவது எக்ஸுங்கிறது பாலினாமியல் ஃபங்க்ஷன், அது கண்டினியூஸ். மாடுலஸ் ஆஃப் எக்ஸும் கண்டினியூஸ். நமக்கு வந்து எக்ஸை எஃப் ஆஃப் எக்ஸனும் மாடுலஸ் ஆஃப் எக்ஸை ஜி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துட்டோம்னா எஃப் ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸும் கண்டினியூஸாக இருக்கும்போது அதனுடைய ப்ராடக்ட்டும் கண்டினியூஸ் இல்லையா. அப்போ எக்ஸ் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டினியூஸ் அப்படிங்கிறது நமக்கு டேரெக்டாக தெரியுது. இருந்தாலும் இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டினியூஸ் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் நமக்கு தெரியும் இல்லையா, அதையும் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது பாலினாமியல் ஃபங்க்ஷன் டேரெக்டாக கண்டினியூஸ் தான். இப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸை நம்ம இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் நமக்கு டெஃபினிஷன் என்ன தெரியும், இதனுடைய வேல்யூ எக்ஸாக இருக்கும் இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. இதனுடைய வேல்யூ வந்து மைனஸ் எக்ஸ்னு இருக்கும் எப்போ, இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 0. அதாவது நெகட்டிவாக இருக்கும்போது மைனஸ் எக்ஸ்னு எக்ஸிஸ்ட் ஆகும். எக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும்போது பாசிட்டிவாவோ இல்லை ஜீரோவாவோ இருக்கும்போது எக்ஸ்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம கவனித்தோம் அப்படின்னா ஜீரோவுக்கு லெஃப்ட் சைடும் அதாவது ரியல் நம்பர் சிஸ்டத்தில் நம்ம இப்படி நோட் பண்ணுறோம் அப்படின்னா இதனுடைய வேல்யூ ஜீரோவுக்கு ரைட் சைடில் இப்படி நமக்கு மேப்பிங் இருக்கும், லெஃப்ட் சைட்லேயும் நமக்கு இப்படி மேப்பிங் இருக்கும். இப்போ இந்த ஜீரோங்கிற இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்டில் தான் அதனுடைய நேச்சர் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த பக்கமும் அது கண்டினியூஸ், இந்த பக்கமும் கண்டினியூஸாக இருக்குது. அப்போ ஜீரோங்கிற அந்த பாயிண்டில் அது கண்டினியூஸாக கிவன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். எப்படி இதை செக் பண்ணுவோம், ஜீரோங்கிற அந்த பாயிண்டில் லெஃப்ட் சைடு லிமிட்டு ரைட் சைடு லிமிட்டு அண்ட் ஜீரோங்கிற அந்த பாயிண்டில் அதனுடைய வேல்யூ, இந்த 3 வேல்யூஸும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இந்த 3 வேல்யூஸும் ஈக்குவலாக இருந்தால் ஜீரோங்கிற அந்த பாயிண்டில் கிவன் ஃபங்க்ஷன் கண்டினியூஸ். இப்போ நம்ம செக் பண்ணலாம். அதாவது ஜீரோங்கிற அந்த பாயிண்டில் லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் ஃபங்க்ஷன் வேல்யூ சேஞ்ச் ஆகுது இல்லையா, அதனால் ஜீரோங்கிற அந்த பாயிண்டில் இதனுடைய நேச்சர், இந்த ஃபங்க்ஷனுடைய நேச்சர் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது, அதாவது லிமிட் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இங்கே செக் பண்ணணும். அதாவது லிமிட் h tends to 0 f of 0 plus h. இது ரைட் ஹேண்ட் லிமிட்டு. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், லிமிட் h tends to 0 f of 0 minus h. நெக்ஸ்ட் ஜீரோங்கிற அந்த பாயிண்டில் இந்த கிவன் ஃபங்க்ஷனோட வேல்யூ, இந்த 3 வேல்யூஸும் ஈக்குவலாக இருந்ததுன்னா கிவன் ஃபங்க்ஷனை நம்ம கண்டினியூஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம செக் பண்ணலாம். லிமிட் h tends to 0 f of 0 plus h. இதனுடைய வேல்யூ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், லிமிட் h tends to 0 f of h இருக்கும். எஃப் ஆஃப் ஹெச்னா என்ன, ஹச் இங்கே பாசிட்டிவ், எஃப் ஆஃப் ஹெச்னுடைய வேல்யூ என்ன, மாடுலஸ் ஆஃப் ஹச் இல்லையா. லிமிட் h tends to 0 மாடுலஸ் ஆஃப் ஹச், மாடுலஸ் ஆஃப் ஹச்னுடைய வேல்யூ ஹச் தான். இப்போ லிமிட் h tends to 0 நம்ம அப்ளை பண்ணும்போது இதனுடைய வேல்யூ 0 ஆகும். அதே போல் நமக்கு லெஃப்ட் சைடு லிமிட்டும் நம்ம கால்குலேட் பண்ணணும். லிமிட் h tends to 0 f of 0 minus h இல்லையா. இப்போ லிமிட் h tends to 0 f of minus h அப்படின்னு ஆகும். இங்கே h பாசிட்டிவ் ஆனால் மைனஸ் h நெகட்டிவ். அப்போ இதனுடைய வேல்யூ நமக்கு மாடுலஸ் ஆஃப் மைனஸ் ஹெச்னு ஆகும். மாடுலஸ் ஆஃப் மைனஸ் ஹெச்னுடைய வேல்யூ மைனஸ் ஆஃப் மைனஸ் ஹெச், அதாவது மைனஸ் ஆஃப் மைனஸ் ஹெச். இங்கே லிமிட் நமக்கு நோட் பண்ணணும். லிமிட் h tends to 0 மைனஸ் ஆஃப் மைனஸ் ஹெச்னு நம்ம நோட் பண்ணுவோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும் இல்லையா. அப்போ இங்கே ஹச் லிமிட் h tends to 0 அப்ளை பண்ணும்போது இதனுடைய வேல்யூ நமக்கு 0 ஆகும். நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 0, ஜீரோங்கிற பாயிண்டில் இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ நம்ம கவனிச்சோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது இதனுடைய வேல்யூ எக்ஸ் தான். அப்போ எக்ஸை 0ன்னு சூஸ் பண்ணும்போது இங்கே 0ன்னு தான் நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும் இல்லையா. அப்போ எஃப் ஆஃப் 0வோட வேல்யூ நமக்கு 0 தான். அப்போ இந்த 3 வேல்யூமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஜீரோங்கிற அந்த பாயிண்டில் இந்த ஃபங்க்ஷன் கிவன் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்குது. அதாவது ஜீரோக்கு லெஃப்ட் சைடு கண்டினியூஸாக இருக்குது, ரைட் சைடு கண்டினியூஸாக இருக்குது. இப்போ ஜீரோங்கிற அந்த பாயிண்ட்லையும் கண்டினியூஸாக இருக்குது. அப்போ இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸுங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஆல்ரெடி நம்ம எக்ஸ் கண்டினியூஸ்னு சொன்னோம் இல்லையா. அப்போ 2 கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுடைய ப்ராடக்ட் வந்து கண்டினியூஸ் தான். இப்போ நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் ஆர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் நமக்கு இங்கே கரெக்ட். நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் இஸ் டிஃபரன்ஷியபிள் ஆன் ஆர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எஃப்னுடைய டிஃபரன்ஷியபிள் நேச்சரை நம்ம இங்கே செக் பண்ணணும். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க நம்ம ஸ்டேட்மெண்ட்டில், எக்ஸ் இன்டூ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல், எக்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்னுடைய வேல்யூ எக்ஸ். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு ஆகும். அதுவே எக்ஸ் லெஸ் தென் 0வாக இருக்கும்போது மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்னுடைய வேல்யூ மைனஸ் எக்ஸ். இப்போ மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் நமக்கு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு ஆகும் இல்லையா. இதுதான் கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட் இதனுடைய டெரிவேட்டிவ் நம்ம நோட் பண்ணுறோம் அப்படின்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இல்லையா. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னுடைய வேல்யூ எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும், இங்கே 2x அப்படின்னு ஆகும் when x is greater than or equal to 0. இங்கே மைனஸ் 2x அப்படின்னு ஆகும் when x is less than 0. இப்போ இது பாலினாமியல் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால ஜீரோவுக்கு லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் இது பாலினாமியல் ஃபங்க்ஷனாக இருக்குது. அப்போ இது டிஃப்ரென்ஷியபிளாகவும் இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் ஜீரோங்கிற அந்த பாயிண்ட்டில் லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ சேஞ்ச் ஆகுது இல்லையா? ரைட் சைடில் 2xன்னு இருக்குது, லெஃப்ட் சைடில் -2xன்னு இருக்குது. அப்போ ஜீரோங்கிற அந்த பாயிண்ட்டில் மட்டும் இதனுடைய டிஃபரன்ஷியபிள் நேச்சரை நம்ம செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணுவோம்? லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் நோட் பண்ணுவோம், ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் நோட் பண்ணுவோம். அந்த 2 வேல்யூஸும் ஈக்குவலாக இருந்ததுன்னா கிவன் ஃபங்க்ஷனை நம்ம டிஃபரன்ஷியபிள் அட் ஏ பாயிண்ட் 0 அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஜீரோங்கிற பாயிண்ட்டில் மட்டும் நம்ம இங்கே செக் பண்ணால் போதும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் அட் 0 நம்ம கால்குலேட் பண்ணால் எப்படி நோட் பண்ணுவோம்? லிமிட் h tends to 0 f of 0 minus h minus f of 0 divided by minus h இல்லையா? லிமிட் h tends to 0 f of 0 minus h னா f of minus h minus f of 0 divided by minus h. இப்போ இங்கே f of minus h இருக்கு இல்லையா? மைனஸ் ஹெச்ங்கிறது இங்கே நெகட்டிவாக இருந்தால் f of x னுடைய வேல்யூ நமக்கு என்னென்ன எக்ஸிஸ்ட் ஆகுது? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அதாவது x லெஸ் தேன் 0னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இங்கே நமக்கு இந்த வேல்யூ மைனஸ் ஹெச் லெஸ் தேன் 0வாக இருக்கிறதுனால இதனுடைய வேல்யூ எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம்? லிமிட் h tends to 0 மைனஸ் h ஸ்கொயர் இப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். மைனஸ் f of 0ஓட வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியுது? 0 டிவைடட் பை மைனஸ் ஹெச் இல்லையா? இதை சால்வ் பண்ணோம்னா என்ன ஆகும்? லிமிட் h tends to 0 மைனஸ் h ஸ்கொயர் டிவைடட் பை மைனஸ் ஹெச்ன்னு இருக்கும். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும், இங்கே ஹச்சும் ஒரு ஹச்சும் கேன்சல் ஆகிடும். லிமிட் h tends to 0ன்னு அப்ளை பண்ணும்போது இதனுடைய வேல்யூ 0 ஆகும். இது லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ். இதே போல் நம்ம என்ன பண்ணணும்? ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் நம்ம செக் பண்ணணும். ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் எப்படி நம்ம நோட் பண்ணுவோம்? லிமிட் h tends to 0 f of 0 plus h minus f of 0 divided by h. இதை நம்ம நோட் பண்ணுறோன்னா இதனுடைய வேல்யூ எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும்? லிமிட் h tends to 0 f of 0 plus hனா நமக்கு f of hன்னு ஆகும், மைனஸ் f of 0 divided by h. இப்போ h வந்து நமக்கு பாசிட்டிவ் தான் இல்லையா? அப்போ f of hனுடைய வேல்யூ h ஸ்கொயர் அப்படின்னு ஆகும். மைனஸ் 0ங்கிற பாயிண்டில் fனுடைய வேல்யூ 0 divided by h. It is equal to limit h tends to 0 h square divided by h. h கேன்சல் ஆகிடும், ஒரு h தான் நமக்கு இங்கே எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ லிமிட் h tends to 0 நோட் பண்ணும்போது இதனுடைய வேல்யூ 0 ஆகும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் அட் 0 ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் அட் 0 ரெண்டுமே 0வாக இருக்குது. இந்த 2 வேல்யூவும் ஒரு ஈக்குவலாக இருக்கிறதுனால நமக்கு 0ங்கிற இந்த பாயிண்ட்லையும் கிவன் ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்ஷியபிள். அப்போ ரியல் லைன் ஃபுல்லாகவே கிவன் ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்ஷியபிள். செகண்ட் ஆப்ஷன் நமக்கு இங்கே கரெக்டு. தேர்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? f is differentiable only at 0 அப்படிங்கிறாங்க. நமக்கு என்ன தெரியும்? ஹோல் ரியல் லைன் ஆர்லேயுமே ரியல் நம்பர் சிஸ்டம் ஆர்லேயுமே இந்த ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள். இங்கே ஒன்லி அட் 0ன்னு கொடுத்துருக்கிறதுனால தேர்ட் ஆப்ஷன் நமக்கு இங்கே ராங். ஃபோர்த் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? f is not differentiable at 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் 0ன்ற அந்த பாயிண்ட்டில் நமக்கு இப்போ தான் டிஃபரன்ஷியபிள் நம்ம செக் பண்ணோம் இல்லையா? அப்போ ஃபோர்த் ஆப்ஷனும் நமக்கு இங்கே ராங். நம்ம ப்ராப்ளத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் செகண்ட் ஆப்ஷனும் கரெக்டாக இருக்குது.